சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அருமையான குழந்தைகள், அறிவான குழந்தைகள், அது மட்டுமல்ல என்னுள் கலந்த ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீண்ட ஆயுளோட வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போது ஹாய் ஹாய் ஒரு அதிர்ஷ்டக்கல். ஹாய் ஹாய் அதிர்ஷ்டக்கல்னா என்ன அப்படி பார்க்கலாமா? அப்ப இந்த அதிர்ஷ்டக்கல்லுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கணும். அது படிக்கிறப்பையும் அதை இது பண்ணுறப்பையும் நான் உடனே அதை இது பண்ணி எனக்கு தச்சனாக கிடச்சது அதை பற்றி படிக்க போனால் அது ஒரு வண்டி விஷயம் இருக்குது. அடலட நான் பட்ட சந்தோஷத்தை கேட்பீங்களா? அது கையில் வைக்கிறப்ப படுற சந்தோஷம் அதை விட. அதுக்கு பேர் என்னன்னா, இந்த அருமையான கல்லுக்கு பேர் நுமாய்ட். நுமாய்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்டோன் பேர். இது இப்படித்தான் இருக்கணும் இல்லை, டம்பிள்ஸா வருது, அது கையில் போடுற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் வருது உங்களுக்கு. இப்போ எனக்கு உடனே கிடைச்சனால இது காமிச்சேன். இல்லை அங்கங்கே சில்வர் ஸ்பாட்ஸ் அது அப்படி படிச்சுன்னு இருக்குது. இது நுமாய்ட். என்ன சொன்னேன்? நுமாய்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த நுமாய்ட் என்னென்ன செய்ய போகுது? இந்த உலகத்தில் ஒரு குட் லக் ஸ்டோன் லைக் சிந்தாமணி இல்லை மால்டவைட் ஒரு மனிதனை பெருசாக்குறது. இது அது மட்டும் இல்லை, நம்ம மனிதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குங்களா. ஒன் இஸ் கிரவுண்டிங், அனதர் ஒன் என்னன்னா அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று இல்லையா. இன்னொன்று சென்டரிங். இப்போ இந்த சென்டரிங், இந்த ரெண்டு ஒழுங்கா இருக்க மனுஷன் மட்டும்தான் பெருசா வருவான், மற்றது எல்லாம் பென்னு இருப்பாங்க. புரிஞ்சிச்சா? எப்படி அப்படின்னா, உங்க காலுக்கு 5 அடிக்கு கீழே எர்த் ஸ்டார் அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்கு, உங்களோட கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படிலாம் உதாரணம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் நம்ம படிச்சு போட்டோம்ல, அதனால தெரியுது. நீங்க நடக்கிறப்பெல்லாம் கூட வரும் அந்த ஸ்டார். யூ ஆர் கனெக்டட் டு த எர்த் இல்லையா? அதனாலதான் சொன்னாங்க யோ பேக் ஃபுட்டா நடடா அப்படின்னு சொன்னாங்க. காலில் செருப்புலாம் நடங்க நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த எர்த் ஸ்டாரோட கனெக்ட் ஆகுவீங்க. எர்த் ஸ்டார்னு இருக்கும். அதே போல தலைக்கு ஒரு 3 அடி 5 அடிக்கு மேல சோல் ஸ்டார்னு ஒண்ணு இருக்கும். நம்ம சோலுக்குரிய, நம்ம சோல்னா நம்மளுடைய என்ன சொல்றீங்க, ஆத்மா, அதுக்குரிய ஒரு ஸ்டார் இருக்கு. நீ என்னென்ன நல்லது பண்ணியோ அதெல்லாம் டக்கு டக்கு பாக்கெட்ல போய் விழுந்துட்டே இருக்கும். நீ என்னென்னலாம் நீங்க பேசணும் சேர்த்தா எனக்கெல்லாம் எக்கச்சக்கமா விழுந்துக்கும் நினைக்கிறேன்னா, கோவம் தான் என்ன பேசுறது தெரியாம பேச பண்ணா அடைச்சு போய் கிடக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணணும். நம்மகிட்ட வச்சு கிளியர் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோல் ஸ்டார் புரிஞ்சுதா? சோல் ஸ்டார் அது நம்ம எவ்வளவு நல்லது செய்யறோமோ அதை வச்சது அந்த புரிஞ்சுச்சா கணக்குல. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். அந்த சோல் ஸ்டார் கனெக்ஷன் பண்ண அப்படியே கீழே நம்மளுடைய எர்த் ஸ்டாரோட கனெக்ட் ஆகுது. பேர் என்னன்னா சென்டரிங். சரி, இந்த எர்த் ஸ்டார்ல இருந்து போய் சக்தி சோல் ஸ்டார்ல போய் சக்தி கலக்குதுன்னா அதுக்கு பேர் என்னன்னா கிரவுண்டிங். அதாவது நம்ம கீழே இருந்து மேல போறது கிரவுண்டிங். சோல் நம்ம எர்த் ஸ்டார்ல இருந்து சோல் ஸ்டார் போறது கிரவுண்டிங். அப்படி சொல்றதை விட நீங்க கிரவுண்டிங்னா என்னன்னா, நம்ம அந்த 5 அடியில கீழே இருக்க ஸ்டாரோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னா கிரவுண்டிங் அப்படின்னு அர்த்தம். இதே நம்ம சோல் ஸ்டாரோட இருந்து அங்கிருந்து பவர் நமக்கு ஹார்ட்டுக்கு வந்துடும். அங்க வந்துச்சுன்னா அது பேர் சென்ட்ரிங். எல்லா சக்கரம் பேலன்ஸ் பண்ணிடும். இது சக்கரம், இந்த இருக்க சக்கரம் பூமி எனர்ஜியோட சேரும், அது ஆகாசிக் எனர்ஜியை சேர்க்கும். புரிஞ்சிச்சா? இதை செய்யறது இந்த நுமாய்ட். புரிஞ்சிச்சா? சரி, அது மட்டுமா? இது என்னங்க லாபம் இருக்கு அப்படின்னா, முதல்ல எவர் ஒருவருக்கு சென்ட்ரிங்கும் இருந்தா அவன் பார்க்க அழகா இருப்பான். அப்படி அவன் பேச்சு எடுக்கணும், டச்சக் சச்சக் சச்சக் அப்படி இருக்கும். புரிஞ்சிச்சாக்குங்களா? அவங்க பேச்சு எடுக்கணும், அர்த்தமா பேசுவாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, அன்பானவங்களா இருப்பாங்க. இல்ல அவங்க ரொம்ப ரொம்ப அர்த்தவங்க நினைச்சு பார்க்கறவங்களா இருப்பாங்க. இதே எத்தோட இணைச்சானவங்க கொஞ்சம் அடக்கமாவும் இருப்பாங்க. எங்க கீழே அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் இறங்கி வாப்பா, ரொம்ப மிதக்கிற அப்படிம்பாங்கல்ல, அதுதான். ஏன்னா நீங்க எக்ஸாவோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா இது காமா இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேனே, அந்த ஏஆர் ரஹ்மான் பிள்ளைய பார்த்துக்கிட்டீங்கன்னா டக்கமா இருப்பான். அது நினைப்பேன், இவனுக்கு கிரவுண்ட் சக்காவோடையே கனெக்ஷன் இருக்கும் போலக்கு அப்படின்னு நினைப்பேன் அந்த பிள்ளைய. இல்லையா, எனக்கு பயந்தாங்க இல்லையா? அப்ப நான் நினைப்பேன் என்னன்னா அந்த பேலன்ஸ். அடுத்த யாரும் எங்க கணேஷ் பாபு 2 இது அப்படி கரெக்டடா வச்சுப்பாப்ல. அந்த மாதிரி சில பேருக்கு அந்த யோகம் கிடைக்கும். அந்த 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 அட்டிக்காத தன்மை சில பேருக்கு கிடைக்கும். அப்துல் கலாம் அவர்களை நான் ரொம்ப நேசிக்கிறவர். அப்படி ஒரு மனிதன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஈக்குவலா நீங்க ஒரு மனிதன் கவர்மெண்ட்ல இருந்தனால அவருடைய பெரிய இவர் மாதிரி ஐஏஎஸ் கலெக்டரா இருந்தாரு. ஈரோடு கலெக்டர், ஈரோடே அவரை பேசும், சுப்ராஜ் ஐஏஎஸ். அருமையான மனிதன் அவர். இவங்கெல்லாம் இந்த கனெக்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும். இல்ல அம்மா அப்ப நீங்க என்னம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐம் சாரி,
சம்டைம்ஸ் சூப்பர் திஸ், சம்டைம்ஸ் சூப்பர் தட் அப்படி இருக்கும். ஆனால் நம்ம பேலன்ஸாக இருக்கணும். இல்லை அம்மாவுக்கு நிறையா இருக்கிறதுனால, கமிட்மெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கையான்னு இருப்பேன். அதை நான் மாற்றிக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் உண்மையே சொல்லணும். நம்ம எதுவும் போய் பேச மாட்டேன். ஓப்பன் புக் புரிஞ்சிச்சாக்கணுங்களா? நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்கணும்னா ரேக்கியை கற்றுக்கணும். ரேக்கி டிகிரியை படிக்க 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 உலகம் புரிய ஆரம்பிக்கும். இந்த தேர்ட் வேலை செய்யும். தேர்டை வேலை செஞ்சோடனே இவன் போய் பேசுகிறான், நம்பக்கூடாது, இந்த இடத்துல பணத்தை கட்டக்கூடாது, இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சிச்சா? ஆச்சா? இந்த நியூ மைட் என்ன பண்ணுவோம், நம்மளை எர்த்தோட கனெக்ட் பண்ணுது. எர்த்து வாட்டர் இதெல்லாம் இதுக்கு உண்டானது. புரிஞ்சிச்சா? இதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கணுங்களா? அது என்னன்னா 3ஆம் நம்பர் அப்படிங்கிறான். 3ஆம் நம்பரு இதுக்குன்னு ஒரு திசை இருக்கு. அது என்னன்னா வடக்கு திசை ஆச்சா? ஆர்கேஞ்சல் செராப்பியல் அப்படிங்கிற ஒரு ஆர்கேஞ்சல். அப்புறம் ஒரு ஏஞ்சல் இருக்கு. நான் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஏஞ்சல், யார் இதை வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஏஞ்சல் கொடுப்பாங்க. கொடுத்து அவங்களுக்கு அந்த பேரை வச்சு கொடுப்பாங்க. பேர் வைக்கிறதுக்கு ஒரு செரிமனி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஏஞ்சலுக்கு நீங்கள் பேர் வைக்கணுமோ அதை வச்சுட்டிங்கன்னா, அது நான் இப்போ அந்த பேர் வைக்க ஒரு செரிமனி வச்சுருக்கேன், அதுக்குன்னு ஒரு வழக்கம் வச்சுக்கோ. அது பேர் வச்சு கொடுத்தோம்னா அது மட்டும்தான் நீங்கள் அது பண்ண முடியும். அந்த ஏஞ்சலை வேற பேர் வச்சோன்னீங்கன்னா அது கேட்காது. அதாவது நும்மாயிட்டுக்குரிய ஏஞ்சலுடைய பேர் என்னன்னா OR குஷார் அப்படிங்கிறது. அப்போ இதுக்குன்னே அந்த 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 ஏஞ்சலுக்கு ஒரு மந்திரா இருக்கு. அந்த OR குஷாருக்குரிய மந்திரா இருக்கு. அது என்ன? ஷேவா ஷேவா ஷேவா. திரும்ப சொல்றேன். அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஏஞ்சலை சொல்லி இப்படி கையில பிடிச்சிட்டீங்கன்னா இவன் என்ன வேணாலும் சொல்லுவான். இவன் என்ன சொல்ல, சூரியக்காரர்களுக்கு எல்லாத்தையும் வந்து உடச்சடுற வந்து ஒரு சோனியார்னா இதுதான். யாரும் சூரியக்காரன் எதுவுமே அவன் நம்மளை பண்ணிய முடியாது. நீங்க செய்வனா பண்ண முடியாது. நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஷியாவா அப்படி சொல்லிட்டோம்னா சொல்லி நீங்க என்ன தேதி எப்படி எழுதுனீங்கன்னா போறோம். என்னை இவங்க தொல்லைப்படுத்துகிறார்கள் பார்த்துக்கோ அப்படி ஒரு பேப்பர்ல எழுதி இந்த ஸ்டோனை மேலே வச்சு கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அப்படி எடுத்து எடுத்துடணும் அந்த பேப்பர். அந்த மாதிரி பண்ணினாலும் போதும். தண்ணியில இந்த இதை வச்சு எழுதணும். இல்ல என்ன எழுதுவீங்க? என்ன குஷார் இல்ல ஷேவா அப்படின்னு எழுதிட்டு எனக்கு தண்ணியிலே எழுதிடலாம். தண்ணீர் எழுது. அந்த தண்ணியை இந்த மாதிரி பாட்டில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுறோம். அழகாக ஸ்ப்ரே பண்ணிடுறீங்க. இந்த இருக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்க. சரிதானா? அடுத்து இது என்ன பண்ணால் இதோடைய திடீர்னு ஒரு தங்க பிரகாஷம் அது வந்து வருது. அது நம்மளை என்ன பண்ணுறான், நம்மளுடைய தரத்தை அப்படியே கூட்டுது அப்படின்னாங்க. நம்ம அதிர்ஷ்டத்தை கூட்டுற கல் இது. நம்ம நுமைத்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை கூட்டுற கல் 1 2 இல்லை. இப்போ நான் சிந்தாமணியை சொல்லியிருக்கிறேன், அது சொல்லிக்க இன்னும் ஒரு சொல்லு பேச பாரு. அவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து அதிர்ஷ்டத்தை கூட்டக்கூடியவங்க. அப்போ நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல், அதாவது எப்படின்னா விழிச்சீனியம் தீய தெய்வங்க நம்மளை அடங்குறது, நமக்கு ஏதாவது ஒன்று வந்து மயக்க வர்றது, யாரையாவது பார்த்து மயக்கத்தில் அநியாயமாக அவங்களால வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் இல்லையா? ஒருவரை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி நமக்கு வேணும், பாதுகாப்பு வேணும் இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம எப்பவுமே வடக்கு பக்கத்தில் வச்சுக்கணும். வடக்கு நம்ம பெட்டுனா அந்த பெட்டுக்கு வடக்க, நம்ம உட்காந்துக்க இடத்துக்கு வடக்க, அவ்வளோதான். நீங்கள் வீட்டுக்கு வடக்கையே போய் இப்போ தேடி இருக்க முடியாது. ஆனால் நம்ம தொழில் வாழ்க்கை சூப்பராக இருக்கணுமா, ஒரு நுமாய் ஸ்டோன் வச்சுக்கணும். இதை கண்டுபிடிச்சாருன்னா ஜெர்மனில் இல்லை விசக்கே அப்படிங்கிறவரை 1810 இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஜிஜக்கே என்பவர் 1080 இந்த நும்பாய்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, மன தெளிவு வேணுங்க. இந்த 2 சேர்ந்துட்டாத்தே நீ பெரிய ஆளாயிருவே. நீ என்ன ஆளாகணும், அவங்களுக்கு இது ஆக முடியும். புரிஞ்சுக்கிச்சா? அப்புறம் மட்டும் இல்லை, இந்த ரொம்ப சோம்பேறியாக இருக்கவங்க, மனக்குழப்பத்தில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் அடிக்கடி தவறுகள் செய்கிறவங்க, அது மட்டும் இல்லை அப்சஷன் டிஸார்டர்னு சொல்லுவாங்கள்ல, அப்சஷன் டிஸார்டர்னு சொல்லுவாங்க, ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஓசிடி கழுவிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் பேசுறது ஓசிடியில் சாமி, எனக்கு பொழப்புக்காக பேசுகிறேன், உங்களுக்குலாம் தெரியுமே பேசுகிறேன். என்ன சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் பண்ணிட்டான். அது ஓசிடி. கொஞ்சம் திடீர்னு கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் வந்து இது சரியான ஒரு கல். புரிஞ்சிச்சா? அது மாதிரி நம்மளோட டயபெட்டிக் வராமல் இருக்கிறதுக்கு இது பெஸ்ட். டயபெட்டிக்கு தலை சுத்தம், மயக்கம், கண்ணு கோளாறுகள், தெரியாமல் போச்சு கண்ணுங்களா, கண்ணு கோளாறுகள், என்ன காதில் டினிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, கடை ஏதாவது சவுண்டு இருக்கும். அதுக்கு அதை விட ஒரு குப்பை வச்சுருக்கோமே, இங்கே குப்பையாக சேர்த்து வச்சுக்கணுமா கர்ம வினைகள். அந்த குப்பையை கொஞ்சம் அகட்டுதான்.
அதை பெருக்கிறதுக்கு ஒரு ஸ்டோன் வேணும்னா அது என்னது, நம்ம கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோன் என்னன்னா நுமைட். நுமைட்டுங்கிறது என்ன பண்ணோம், குப்பையை பெருக்கும் ஸ்டோன் அப்படிதான் நம்ம சொல்லணும். குப்பையை பெருக்கும் ஒரு ஸ்டோன் எதுன்னா அதுதான் இல்லையா, கர்ம குப்பையை பெருக்கும் ஸ்டோன் இது. சரி, அன்பான வாழ்க்கைக்கு மகிழ்ச்சிக்கு எல்லாமே நும்பைட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், தண்ணீரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இதுக்கு நம்ம ஒரு முத்ரா புறப்படும், உங்கள் மந்த்ரா சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம இதுக்கு பாஸ் ஃப்ளவரை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த பாஸ் ஃப்ளவர் எப்படின்னா கிளிமேட்டிக்ஸு, கார்ஸு, வைல்ட் ரோஸு, ஜென்ஷன். கிளிமேட்டிக்ஸ், கார்ஸ், வைல்ட் ரோஸ், ஜென்ஷன். இந்த பாஸ் ஃப்ளவரை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதுக்கு வடக்கு பக்கமாக வச்சுட்டு அந்த தண்ணியில் என்ன வேணுமோ அதை எழுதிட்டு அந்த பாஸ் ஃப்ளவரை போட்டு அதில் எடுத்து என்ன பண்ணுறீங்க, இதை நம்மளுடைய ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி அடிச்சிடுறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய கர்ம குப்பைகளை கரையிறதுக்கு ஒரு ஸ்டோனு, ஹாய் ஒரு குப்பை அகற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறத ஒரு ஸ்டோன் எதுனா அதுதான் நுமைட். புரிஞ்சாக்கணுங்களா? இந்த நுமைட்டை பல விதத்துலேயும் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், வந்துடும். அது மட்டும் இல்லை, நுமைட்டை யூஸ் கேள்விப்பட்டாலே சந்தோஷம். அது நம்ம கையில் இருந்தால் மகா 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 யோகம். என்ன இந்த மாதிரி ஸ்டோனை சத்தியப்பிரமாணம் விட்டுறாதீங்க. இதுக்கு ஒன்றை மட்டும் கட்டாயம் ஏதாவது சிந்தாமணி, நுமைட்டு, இன்னும் 2 3 4 5 வகையான ஸ்டோன்கள். புரிஞ்சிச்சா? அதுகளை விட்டுறக்கூடாது. அது கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். எந்த ஸ்டோனையும் அன்பாக தொட்டினாலே அப்படியே அந்த சுகம் அப்படியே ஒவ்வொரு ஆறானுடைய ஒவ்வொரு பகுதியும் போகும், சக்கராவை டிவைன் பண்ணும். புரிஞ்சா கணுங்களா? ஓகே, நுமைட் உங்களை காப்பாற்றுறது. ஓகே கணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சக்கர. குற்ற கணுங்களா? வைரா செல்லங்களே.